வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாகபூசை என்ற போர்வையில் மாணவிக்கு அரங்கேற்றப்பட்ட மோசமான செயல். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர். பின்னணியில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். இலங்கையில் 1 பவுன் தங்கத்திற்கு பெருந்தொகை வரி. நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். அம்பலமான மறைமுக உண்மை. அரச வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட பல மில்லியன் பணம். லக்கி பாஸ்கர் திரைப்பட பாணியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். அம்பலமான முகாமையாளரின் சூட்சுமமான செயல். நடந்தது என்ன? கணவரின் சித்திரவதைகள் தாங்க முடியாமல் பெண்ணொருவர் எடுத்த விபரீத முடிவு. முறைப்பாடு செய்தும் கண்டுகொள்ளாத போலீசார் தப்பியோடிய கணவன். நடந்தது என்ன? வெளியான தரமைந்து புலமை பரிசில் மற்றும் மற்றொரு பரீட்சையின் திகதி. பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. பிரதமர் ஹருணி அமரசூரியவை சந்தித்த கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவம்சி. வைரலாகும் படங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசாங்கத்தின் முக்கிய நபர்களை இலக்கு வைக்கும் மர்ம கும்பல். நாட்டில் கொந்தளிக்கும் கடற்பகுதிகள். மோசமடையும் வானிலை தொடர்பில் விழிப்புடன் இருங்கள். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. திடீரென பெண்ணொருவரை சுற்றி வளைத்த போலீசார். உடமையில் மீட்கப்பட்ட கட்டுக்கட்டான டாலர்கள். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். வாகன இலக்கத்தகடுகளுக்காக காத்திருக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு விவகாரம் தொடர்பாக கைதாக போகும் ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய புள்ளி. பின்னணியில் வெளியான உள்ளக தகவல். ஜாலில் கைதான சொல்லிசை பாடகனுக்கு ஆதரவு தெரிவித்து வடக்கு கிழக்கில் வெடிக்கும் மாபெரும் போராட்டங்கள். நேற்று ஒன்று திரண்ட மக்கள். நேரில் சென்று பார்த்த ஸ்ரீதரன். ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். விடுதலை புலிகளின் கோரிக்கைகளையே அரசாங்கம் நிறைவேற்றுகிறது. திடீரென கொந்தளித்த விமல் வீரவம்ச. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். விரைவில் அவளப்போகும் ஈஸ்டர் தாக்குதலின் மர்மங்கள். சுரேஷ் சாலே தரப்பின் பொய்கள். அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பௌத்த புத்தரையே திருடிய தேரர்கள். காணாமல் போன மதிப்புமிக்க பொருள். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். அதிரடி காட்டிய போலீசார். நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் காணாமல் போன பெருந்தொகை பணம் மற்றும் நகைகள். விசாரணையின் பின்னணியில் வெளியான அதிர்ச்சி தகவல். வசமாக சிக்கிய முக்கிய புள்ளிகள். நடந்தது என்ன? சுரேஷ் சாலேவுக்காக கதறி அழுத தேரர். வெளியிடப்பட்ட தகவல்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாவனெல்லு அரநாயக்க பிரதேசத்தில் யாக பூஜை என்ற பெயரில் மாணவி ஒருவரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்ற பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினர் ஹெம்மாத்தகம மாவனெல்லு வீதியில் உள்ள தேவனகல பகுதியில் இயங்கும் சிங்கள ஆயுர்வேத மருத்துவ நிலையம் ஒன்றை நடாத்தி வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட மாணவியின் உடலில் உள்ள தோஷங்களை நீக்குவதாக கூறி யாக பூஜை நடத்துவதாக ஏமாற்றி அவரை அழைத்து வந்து பாலியல் அத்துமீறல் செய்ய முயன்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவட்டலே கணேதன்னு இங்குள்ள பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முறைப்பாடு மாவட்டலே காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்க தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்க பிரதேச சபை உறுப்பினரும் ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மாவனெல்லை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து மாவனெல்லை காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் கணவரின் தொடர்ச்சியான கொடூர தாக்குதலை தாங்க முடியாத நிலையில் மனைவி ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான இந்த பெண் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்வேலி பகுதியில் வசித்து வந்த குறித்த குடும்ப பெண் தனது கணவரால் தொடர்ந்து சித்திரவதைகள் மற்றும் தாக்குதல்களை எதிர்கொண்ட நிலையில் கோப்பாய் காவல் நிலையத்தில் 3 தடவைகள் கணவருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்ய பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் அந்த முறைப்பாடுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் பின்னர் யாழ்ப்பாணம் தலைமை காவல் நிலையத்திலும் அவர் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் காவல்துறை தரப்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நேற்று முன்தினம் கணவரின் தாக்குதலை தாங்க முடியாமல் அவர் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்துள்ளார்.
சம்பவத்தின் போது வீட்டில் இருந்த கணவர் தீயை அணைக்காமல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அந்த பெண்ணின் தாய் தீயை அணைத்து அவரை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். தற்போது குறித்த பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பாக காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு ஒன்றில் அச்சிடப்பட்டு போலியான $அமெரிக்க நோட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி போலியாக அச்சிடப்பட்டு $100 நோட்டுகள் அடங்கிய 60 கட்டுக்கள் மொத்தம் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்துடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முற்பகல் கொட்டியாவத்தை பகுதியில் அமைந்துள்ள 53 வயதுடைய சந்தேக நபரின் வீட்டில் வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போலி $, நோட்டுகளின் இலங்கை மதிப்பு சுமார் 21 கோடி ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணைகளில் தெரியவந்ததாவது இந்த பண நோட்டுகள் வெளிநாட்டில் அச்சிடப்பட்டு நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவத்துடன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலி $, நோட்டுகளை $1க்கு 284 ரூபாய் வீதத்தில் மாற்ற முயற்சி செய்யப்பட்டதாகவும் உள்நாட்டு வர்த்தகர்களை ஏமாற்றி இந்த பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் இந்திய கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி இலங்கை பிரதமரை சந்தித்ததாகவும் இலங்கையில் பல இடங்களுக்கு அவர் சென்றதாகவும் சமூக ஊடகங்களில் படங்கள் மற்றும் செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி சமூக ஊடகங்களில் பரவி வரும் அந்த படங்கள் மற்றும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு எந்தவிதமான சந்திப்போ அல்லது அதிகாரப்பூர்வமான வருகையோ இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரவி வரும் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு தொடருக்கு முன்னதாக நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய A அணி கடந்த 5ஆம் தேதி இலங்கையை வந்தடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹொரணி பகுதியில் உள்ள முன்னணி அரசு வங்கி ஒன்றில் 3.5 கோடி ரூபாய் பணம் காணாமல் போனதாக கூறப்பட்டு நிதி கொள்ளை சம்பவம் அந்த வங்கியின் பிரதி முகாமையாளரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு மோசடி என காவல்துறை விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சந்தேக நபரான பிரதி முகாமையாளர் நேற்று முன்தினம் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது இந்த மோசடி எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின்படி குறித்து பிரதி முகாமையாளர் பல்வேறு பெண்களிடம் தனிப்பட்ட முறையில் வட்டி அடிப்படையில் பெருமளவு பணத்தை பெற்றுள்ளதாகவும் அந்த பணத்திற்காக மாதாந்த வட்டி தொகையை செலுத்துவதற்காகவே வங்கியில் இவ்வாறு முறைகேடுகளை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் வங்கியிலிருந்து மோசடி செய்த பணத்தை சுரங்க தொழில் உள்ளிட்ட பல்வேறு வெளி வியாபாரங்களில் முதலீடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது. குறித்து அரசு வங்கியின் ATM இயந்திரங்களில் பணத்தை வைப்பு செய்யும் பிரதான பொறுப்பு இந்த சந்தேக நபரிடம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதை தவறாக பயன்படுத்திய அவர் வங்கி நிர்வாகம் நிர்ணயித்த தொகையை விட குறைவான பணத்தை மட்டுமே இயந்திரங்களில் செலுத்தி மீதமுள்ள கோடிக்கணக்கான பணத்தை நீண்ட காலமாக தனிப்பட்ட முறையில் கையாடல் செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த வங்கியில் நீண்ட காலமாக முறையான நிதி தணிக்கை மேற்கொள்ளப்படாததால் இந்த பெரும் மோசடி வெளியில் தெரியாமல் இருந்ததாகவும் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நபருக்கு பலருடன் இருந்து நெருங்கிய தொடர்புகள் காரணமாக அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் வெளியில் பலருக்கு வட்டிக்கு பணம் வழங்கும் சட்டவிரோத தொழிலிலும் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி வங்கியின் வெளிப்பகுதியிலிருந்து வந்த நபர் ஒருவர் பணப்பைகளை கொள்ளையடித்து சென்றதாக அளிக்கப்பட்ட முறைப்பாடு முற்றிலும் பொய்யானது எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
தங்களின் மோசடியை மறைப்பதற்காக பிரதி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி இணைந்து இந்த கதையை திட்டமிட்டு உருவாக்கியதாகவும் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேல் மாகாண வடபிராந்திய குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நேரடி மேற்பார்வையில் மறைக்கப்பட்டு மீதமுள்ள பணத்தை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் திகதியை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடைபெறவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்று முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலாவது பகுதி வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை நடைபெறும் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சை திகதிகள் தொடர்பான அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த தகவல் இப்படி இருக்க 2026 ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான திகதி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையும் பரீட்சை திணைக்களத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பில் மாணவர்கள் மற்றும் கல்வி தரப்பினர் மத்தியில் கவனம் அதிகரித்துள்ளது. இலங்கையில் 1 பவுன் தங்கத்திற்கு அரசாங்கத்தினால் சுமார் 82,000 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. தற்போது 1 பவுன் தங்கத்தின் உண்மையான தங்க மதிப்பு சுமார் 3,58,700 ரூபாய் என குறிப்பிடப்படுகின்றது. ஆயினும் சந்தையில் 1 பவுன் தங்கத்தின் விலை தற்போது 4 லட்சம் ரூபாயையும் தாண்டி விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தங்க நகைகள் கொள்வனவு செய்யும் போது நுகர்வோரால் செலுத்தப்படும் இறுதி விலையில் சுமார் 82,000 ரூபாய் அளவுக்கு வரிகள் மட்டுமே உள்ளடங்கி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் செய்கூலி மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவுகள் இணைக்கப்பட்ட பிறகே தங்க விலைகளின் இறுதி விலை நிர்ணயிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தங்க நகை வர்த்தகர்களின் கருத்துப்படி தற்போதைய வரி அமைப்பில் தங்கத்தின் மதிப்பு மற்றும் செய்கூலி ஆகிய இரண்டிற்கும் 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியும் அதனுடன் கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியும் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வரிகள் காரணமாக தங்க நகைகளின் சில்லறை விலை கணிசமாக உயர்ந்துள்ளதுடன் விற்பனையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் தங்கம் மீதான வரி அமைப்பை உடனடியாக மாற்றியமைக்குமாறு கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள நகை வியாபாரிகள் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக வரி விதிப்பு காரணமாக நகைகளின் விலைகள் சாதாரண நுகர்வோருக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக உள்ளூர் நகை தொழில் கிட்டத்தட்ட 75% அளவுக்கு சுருங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரி அமைப்பில் திருத்தம் செய்வது நுகர்வோருக்கும் அரசு திரைசேரிக்கும் இரு தரப்புக்கும் பயனளிக்கும் எனவும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவில் தங்கத்தின் மதிப்பு மீதான பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியை நீக்கி அதனை செய்கூலிக்கு மட்டும் விதிக்க வேண்டும் என்றும் அதேவேளை நடைமுறையில் உள்ள சமூக பாதுகாப்பு வரியை தொடர வேண்டும் என்றும் நகை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை நிலைமைகள் மற்றும் கொந்தளிப்பான கடல் சூழ்நிலை காரணமாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்து சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் முதல் கல்பெட்டி வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதனால் கடல் அலைகள் மிக உயர்ந்த நிலையை எட்டும் அபாயம் உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
எனவே காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் புத்தளம் முதல் கைப்பட்டி வரையிலான கடற்பகுதிகளில் கடலோர பணிகளில் ஈடுபடும் சிறிய படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகளின் உரிமையாளர்கள் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு செல்லாமல் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கல்பெட்டி முதல் சிலாபம், நேர்கொழும்பு, கொழும்பு, காளி, மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடற்பகுதியிலும் காற்றின் வேகம் அதிகரித்து அலைகள் உயரக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் பணியாற்றும் போதும் கரைக்கு திரும்பும் வரையிலும் முழு நேரமும் உயிர்காப்பு அங்கிகளை அணிவது கட்டாயம் எனவும் நினைவூட்டப்பட்டுள்ளது. அவ்வப்போது வெளியிடப்படும் வானிலை எச்சரிக்கைகளை கவனித்து தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொண்டு பொறுப்புடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்கத் தகடுகள் அச்சிடும் பணிகள் நேற்று வேரிகர மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆரம்ப நிகழ்வு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணி சில காலமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் இது நீண்ட காலமாக ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் உரிய கொள்முதல் நடைமுறைகளின் அடிப்படையில் புதிய ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தரம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப இன்று முதல் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 6 லட்சம் வாகன இலக்க தகடுகள் அச்சிடப்படாமல் தேங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டு நாளிலிருந்து கணக்கிட்டால் சுமார் 1.5 லட்சம் இலக்க தகடுகள் உடனடியாக அச்சிட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலுவைத் தொகையை எவ்வாறு முழுமையாக அச்சிடுவது என்பதையும் தற்போதைய நிறுவனத்தின் மூலமாக தொடரலாமா என்பதையும் அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்த தேக்க நிலை முழுமையாக தீர்க்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள அவர் தற்போது தினசரி கிடைக்கும் அனைத்து இலக்க தகடுகளையும் அச்சிட்டு விநியோகிக்கும் திறன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய முறையாக வாகன பதிவு செய்யப்பட்டு இலக்க தகடு அச்சிடப்பட்டு வெளியேறியதும் உரிமையாளர்களின் கைபேசிக்கு அது குறித்து குறுஞ்செய்தி அனுப்பப்படும் நடைமுறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க கோரி வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா கலைஞர்களில் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து சுதந்திரமும் கலைஞர்களின் உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதுடன் சங்கீதனை எந்த நிபந்தனையும் இன்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கலைஞர்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக தமது ஆழ்ந்த கவலையையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். போராட்டம் ஆரம்பமாகிய இடமான பழைய பேருந்து நிலைய பகுதியில் இருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தி வரை ஊர்வலமாக சென்று பின்னர் மீண்டும் ஆரம்ப இடத்தை அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி இலங்கை தமிழிசை கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை காலை மன்னார் நகரில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொல்லிசை பாடகர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் ஜனாதிபதி பொது மன்னிப்பு அல்லது ஜனாதிபதியின் கருணையின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த பாடகரை சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று நேற்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அதன் பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதால் நீண்டகால தடுப்பு காவல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தாம் சிறைச்சாலைக்கு சென்று அவரை பார்வையிட்டு பேசியுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு நேற்று எழுத்து மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அதேவேளை ஜனாதிபதியுடன் நேரடியாக பேசுவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நாட்களில் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து அவரின் விடுதலையை பொது மன்னிப்பு அடிப்படையில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதால் பிணை வழங்கும் நடைமுறைகள் உச்சநீதிமன்றம் ஊடாக மட்டுமே சாத்தியமாகும் நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்க முடியாத சூழ்நிலையில் ஜனாதிபதியின் கருணை அடிப்படையில் அல்லது பொது மன்னிப்பின் மூலம் உடனடி விடுதலை சாத்தியமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். குறித்த இளைஞர் தவறானவர் அல்ல என்றும் அவரது பாடல் சரியாக புரியப்படாமல் சிலர் தவறாக விளக்கம் அளித்ததன் காரணமாகவே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். அந்த விளக்கங்களை அளித்தவர்கள் தவறாக மொழிபெயர்த்திருக்கலாம் எனவும் சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே உண்மையை உணர்ந்து அரசாங்கம் விரைவாக அந்த இளைஞரை விடுதலை செய்ய வேண்டும் என தாம் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகிஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அந்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஏற்கனவே பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த நடவடிக்கை அரசியல் நலன்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் ஒரு அரசியல் வேட்டு எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தொடர் சம்பவங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளை உடைத்து 20 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மதிப்புடைய ரொக்கப்படம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடித்த பிரதான மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி தலைமையக காவல் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரிடமிருந்து ஐஸ் வகை போதைப் பொருளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 2 ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவான கொமாண்டோ படையில் பணியாற்றிய முன்னாள் வீரர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் மூவரும் இணைந்து நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள கொள்ளை கும்பலின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவர் ஹங்குராங்கெத்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர் பேராதனை மற்றும் முருத்தலாவ பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கொமாண்டோ வீரர் எனவும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். திருடப்பட்ட சில தங்க நகைகள் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றின் சிலவற்றை விசேட காவல் குழுவினர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை காவல் பிரிவுக்குட்பட்ட ஒரு வீட்டிற்குள் புகுந்த இந்த கும்பல் அங்கிருந்து 2.8 மில்லியன் ரூபாய் ரொக்க பணத்தையும் 10 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள தங்க நகைகளையும் கொள்ளையடித்துள்ளது. மேலும் கெக்ராவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து தங்க நகைகளை கொள்ளையடித்த இந்த கும்பல் அதே பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அங்கு வசித்தவர்களின் கைகால்களை கட்டி வாயை பொத்தி கொடூரமாக அச்சுறுத்தி அங்கிருந்து சொகுசு கார் மற்றும் பல பொருட்களையும் கொள்ளையடித்து சப்பி சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளின் காவல் நிலையங்களில் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூவரையும் கண்டி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் வெளிப்படுத்தப்படுவார் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக ஏராளமான உண்மைகள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தாக்குதல்கள் தொடர்பான உண்மையான தகவல்களை வெளிக்கொணரும் இறுதிக்கட்டத்தை தற்போது எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக சுரேஷ் சலே தொடர்பான விவகாரங்களை சுற்றியுள்ள பலரும் இன்று கவலையுடன் காணப்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சுரேஷ் சலே தரப்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை நிரூபிக்கும் வகையில் திலீப பீரிஸ் நீதிமன்றில் ஆதாரங்களை சமர்ப்பித்து வருகின்றார் எனவும் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார்.
மகியங்கனை ரஜமகா விகாரையில் இருந்து தொல்பொருள் மதிப்புள்ள புத்தர் சிலை ஒன்றை திருடிய சம்பவம் தொடர்பில் பெக்கு ஒருவர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுக்கு உதவியதாக கூறப்படும் ராணுவத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 2 கண்டி நகரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்டி தலைமையக காவல் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. விசாரணைகளின்படி குறித்த புத்தர் சிலை 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மகியங்கனை ரஜமகா விகாரையில் இருந்து திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி அந்த சிலை கண்டி நகருக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு வாகனத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த சிலையின் சில பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்டு அது எந்த வகை உலோகம் என்பதை கண்டறிவதற்காக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அதற்கான அறிக்கையும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் ராணுவத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய கார் வண்டி குமார வீதியில் வைத்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அனைவரும் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தகவல் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலேவிற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் போராட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரத்தை காவல்துறையினர் அகற்றியுள்ளதுடன் அந்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சலேவிற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் விமல் வீரவன்ச, உதய கம்மன் பின்ன உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் சுரேஷ் சலேவின் விடுதலையை வலியுறுத்தியும் அவரது கைது மற்றும் தடுப்பு காவலை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதன் காரணமாக குறித்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட சுரேஷ் சலேவின் தாயார் உருக்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். எனது மகனை உயிருடன் என்னிடம் ஒப்படையுங்கள், நாட்டிற்காகவே அவரை நான் ஒப்படைத்தேன், ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக அவரை பலி கொடுக்க என்றால் முடியாது என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். எந்த தாய்மாரும் தங்களது பிள்ளைகளை ராணுவ சேவைக்காக அர்ப்பணிக்க கூடாது, அவ்வாறு செய்தால் தன்னை போலவே போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பிப்ரவரி 25ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் தடுப்பு காவல் உத்தரவுகளின் பேரில் அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனால் வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வைத்தியசாலை வளாகத்தில் விசேட அதிரடிப்படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விடுதலை புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற தாங்கள் எந்தவிதத்திலும் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். அவர் இந்த கருத்தை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலேவிற்கு ஆதரவாக நேற்று காலை கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பிற்காகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அதே நேரத்தில் அவரை கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேவிற்காக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார். கெக்கிராவ நகரத்தில் மொட்டு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய தேரர் ஒருவர் மேயர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் குடும்பத்தினரிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படும் விடயங்களை நினைக்கும் போது தமது கண்ணீர் வந்ததாக தெரிவித்தார். சுரேஷ் சலேவின் மனைவியும் மகனும் அவரை சென்று சந்தித்த போது அவர், நான் எனது இறுதி காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் இந்த நாட்டை நேசித்தேன், இன்னும் நேசிக்கின்றேன், எனது 2 கண்களையும் தானம் செய்வதற்காக எழுதி வைத்துள்ளேன், எனவே அதனை அவ்வாறு செய்யுமாறு அரசாங்கத்திடம் கூறுங்கள் என தெரிவித்ததாக
கூறினர். இந்த நிலைமை சுரேஷ் சலே தொடர்பான விடயங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த விவகாரம் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை இலக்காக கொண்டு ஒரு அரசியல் முயற்சி எனவும் அவர் தெரிவித்தார். சுரேஷ் சலே வெளியே வந்தால் சிலரின் முகத்திரை கிழிந்துவிடும் என்பதனால் அவரை விடுவிப்பதில் அரசியல் பயம் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் வரும் தேர்தலில் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் அரசாங்கத்தை தோற்கடிப்பதே மக்களின் நோக்கமாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.